மனுஷனை நம்பிட்டு மனசுடைஞ்சு போயிருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க. சங்கீதம் 118வது அதிகாரம் வசனம் 8ல் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம்னு சொல்லி. நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்யறோம்னா மனுஷர்களை தான் நிறைய நேரங்களை நம்பி இருக்கோம், டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க கண்டிப்பா இதை செஞ்சிருவாங்க, எனக்கு இவ்வளோ வாக்கு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா இவங்க நன்மை தான் எனக்கு செய்வாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையில இருக்கிறோம். ஆனா பைபிள் நம்மளுக்கு முன்னதாகவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது, நீங்க நம்பிட்டு இருக்க மனுஷங்க எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்றதுனால மனுஷனை நம்புறதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் நம்ம பற்றுதலா இருக்கணும். எப்படி பற்றுதலா இருக்கணும்? ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட நம்ம கேட்கிறப்போ கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவாங்க. எப்படி தெரியுமா? அந்த விஷயத்துக்கு பின்னாடி ஆபத்து இருக்குன்னு ஏதாவது ஒரு தடையை கொண்டோ இல்லாட்டி அந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா விஷயங்களை அனுமதிச்சு இந்த விஷயத்துல உங்களை காப்பாற்றிடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் தாண்டி இல்லை கண்டிப்பாக இவங்க எனக்கு அதுதான் செஞ்சிருவேன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு அந்த மனுஷனை நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்து இருக்கிற ஒரு பெரிய ஆபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்யுங்க, நிறைய நேரங்களில் மனுஷர்களே நம்பி இருக்காமல் கர்த்தர் பேரில் நம்ம பற்றுதலாக இருக்கணும்.